ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் கால் கேமிங் சேனல். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து ஹாப்பியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. நம்ம கிறிஸ்மஸ் அதுவுமா ஒரு தரமான அக்கௌண்ட் ஆகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கேன். இந்த வீடியோவை யாராவது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஆளில் போட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 75 லெவலு, ஒரு 45,000 லைக்கு, 6 இயர்ஸ் ஓல்டு அக்கௌண்ட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்டு கலெக்ஷன் அக்கௌண்ட்டு, அதாவது ஓல்டஸ்ட் அக்கௌண்ட், அதாவது ஒரு நல்ல ஒரு 6 இயர்ஸ் ஓல்டு அக்கௌண்ட்டுங்கிறதுனால அந்த சீசன்லலாம் வந்த ஓல்டு ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் நிறையாவே எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பைரட் அமௌண்ட், ட்ரைவல்ஸ் காப்புன்னு நிறையாவே இருக்குது. வாங்க இந்த அக்கௌண்ட்டோட நம்ம ப்ரொஃபைலுக்கு வந்து போயிடலாம். அக்கௌண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 75 லெவலு, 45,000 லைக்கு, இப்போ 6 இயர்ஸ் ஓல்டு. அதுக்கப்புறம் அந்த 12 டைம்ஸ் ஹீரோயிக்ஸ் அடித்தா அந்த ஒரு டைட்டில் வரும் இல்லையா, அது எடுத்து வச்சுருக்காங்க. அந்த சைத்து பார்த்திங்கன்னா கொடூரமாக இருக்குது, அதுவும் வெறியாக இருக்குது. அந்த பெட்டும் வெறியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அவுட்ஃபிட்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காம்போ தரமாக இருக்குங்க. வாங்க குவாலிட்டி கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பைரட்டோட தலை இருக்குது. அப்புறம் இன்குபேட்டரில் தேர்டு காஸ்டியூமு, அப்புறம் வந்து இந்த தொப்பி இதுவுமே பார்க்க தரமாக இருக்குது. அப்போ இந்த டிராபிக்கில் கொலாபரேஷனில் விட்டு அந்த கேப்புமே இருக்குது, அவைலபிள் தான், அதுவும் நல்லாவே இருக்குது பார்க்க. நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து என்னென்ன ஹெட் இருக்குதுன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு போன வீடியோ அதாவது ப்ரீவியஸாக நம்ம போட்ட வீடியோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஹெட் கலெக்ஷன் வந்து காட்டல. அதனால் வந்து மெயினான ஐட்டம்ஸ் மட்டும் காட்டிக்கலாம், அப்போ தான் வந்து வீடியோ வந்து ஷார்ட்டில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே தெரியணும் இல்லையா, அதனால தான் வந்து நான் இப்படி காட்டுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது நான் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ணி அந்த ஐடியில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டே நம்ம நோட் பண்ணி அந்த வீடியோவில் வந்து நம்ம தரமாக பண்ணிடலாம். ஹெட் கலெக்ஷனே பார்த்துக்கிட்டிங்கன்னா 305, அதாவது தலை மட்டும் 305 இருக்குங்க. ஏதோ பூனை மூஞ்சியுமே பூனை காதா, இது என்ன இலவுனே தெரியலங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. ட்ரைபல் ஸ்கார்ஃபு, பைரட் ஸ்கார்ஃபு, பூயா ஸ்கார்ஃபு, கோப்ரா பண்டல் ஸ்கார்ஃபு நிறைய இருக்குங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏலியன் மண்டை நிறையவே இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணுறேன். மெயினாக இந்த மண்டை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹெல்மெட் மேலே ஏதோ பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது, தரமாகவே இருக்குது இந்த மண்டை. உங்களுக்கு யாருக்காவது இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன் பஞ்ச் மேன் ஸ்கார்ஃபு இது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாஸ்க் பார்த்திங்கன்னா 229 இருக்குது. இதுவுமே பார்க்க ஓகே தான், நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் டிஷர்ட் இருக்குங்க இந்த அக்கௌண்ட்டில். அப்புறம் வந்துட்டு பூயா டே பண்டிலு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது என்ன ஒரு எலைட் பாஸ் பண்டில். இது வந்து ட்ராகன் வரும் இல்லையா, அவங்க நினைவில் நினைக்கிற மாதிரி ஒரு பண்டில். அப்புறம் இது ஒரு பேய் மூஞ்சி பண்டில், இதுவுமே பார்க்க நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி காமிச்சல் ஹெட் கலெக்ஷனில் ஒரு பண்டில், அதாவது அந்த ஹெல்மெட் பண்டை, அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பைரட் லைட் பாஸ் இருக்குது, தரமாக இருக்கும் அந்த பண்டில். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ ஷேட் ஆல்சோ அவைலபிளுங்க. அந்த மாஸ்க்கு சட்டை தரமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரில, ஆனால் பார்க்க வந்து ஒரு ரிச் லுக், அதாவது ரிச் இல்லை, ஒரு யூனிக்கான லுக்கு தருது அந்த பண்டில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு வெனாம் பண்டில், அதாவது வெனாம் கிடையாது, இந்தியன் போட்டு விளாட்ற பண்டில், அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் ஜெர்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஜெர்சி இருக்குது. அது ரெண்டுமே வந்து டார்க் ரெட்டு, லைட் ரெட்டுன்னு 2 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பூயா பாஸ் பண்டிலுமே நிறையா போட்டு வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. நிறைய இருக்குது அக்கௌண்ட்டில். நான் மெயினான ஐட்டம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த போக்கர் செட்டுமே அவைலபிள் தான். அதாவது போக்கர் செட்னால் போக்கர் இதுக்கு கொலாப் விட்ட மாதிரி இருக்கும். இது வந்து தேர்டு, ஃபஸ்ட்டுமே அதில் அவைலபிள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எலைட் பாஸ் பண்டில், இதுவுமே வந்து பார்க்க நல்லா இருக்குது. 7 எலிமெண்டாக தரமாக இருக்கும். இது வந்து பூயா டே பண்டிலோடது. இதுவுமே பார்க்கலாம். அதாவது பூயா டே பண்டில், பூயா பண்டில் ஓகேவா. பூயானா அது ஒரு கொலாபரேஷன் விட்டதுங்க. அந்த பூயா ஆப் வந்துச்சு இல்லையா, அதில் ஏதோ விட்டதுக்கு அது ஏதோ மனசில் வச்சுக்காதீங்க, நான் இப்படி தான் உளறிக்கிட்டு இருப்பேன். அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஏலியன் மண்டை வச்சு இது ஒரு பண்டில், இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு இன்குபேட்டர் தேர்டு காஸ்டியூமு, இதுவுமே பார்க்க வந்து டீசெண்டாக இருக்குது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 622. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா கூட 2 வருஷம் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த ஐடி வச்சு ஓட்டிடலாம். அதுக்குள்ளே நீங்கள் வால்ட்டு எடுத்துடுவீங்க. 2 வருஷம் கண்டிப்பாக சாலிடாக ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பூயா பாஸ், இது வந்து ஒரு எலைட் பாஸ் பண்டில், இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு பண்டில், இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. இதுவுமே கொஞ்சம் குட்டூரில் கொடுக்குதுங்க, இதுவுமே நல்லா இருக்குது. இது ஒரு எலைட் பாஸ் பண்டில் போல். இதோட ஹேர் வந்து பக்காவாக இருக்குது, எனக்கு வந்து பர்சனலாகவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ரேப், அதாவது ரேப்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி ஒரு பண்டில், அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. இது ஒரு எலைட் பாஸ் பண்டில் தான், இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் பை பண்டில் ஆல்சோ அவைலபிளுங்க, இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் வந்துட்டு அந்த ப்ளூ சைடில் வந்து லாஸ்ட் விடலு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த நியூ இயர் ஆட்டோமேட்டிக் கொலாபில் விட்ட மாதிரி ஒரு பண்டில், இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் வந்து கரடி மனிதன் நம்ம போடுற எல்லா ஐடியில் இது வந்துடுவான். இவனை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, இவன் இல்லாத ஐடியே கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் ட்ரெஸ், இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. உள்ளே வந்து 2 கண்ணு மட்டும் இது இருட்டாக தெரியுது, அதுவுமே பார்க்க வந்து டீசெண்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் தேய்க்கிறேங்க, பார்த்துக்கோங்க. நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது தெரியல, நம்மளுக்கு வந்து மனப்பாடம் பண்ணி வைக்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு வந்து சக்தி இல்லைங்க, நிறையாவே இருக்குது. அப்புறம் சீசன் ட்ரெஸ்ஸும் நிறைய இருக்குங்க. நான் வேறு போட்டு காமிக்காமல் விட்டேங்க, தற்கொலைங்க நான்.
சரி பார்த்துக்கோங்க, நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஜெர்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரீயாக விட்ட ஜெர்சி ஆல்சோ அவைலபிள். அதை வந்து நான் போட்டு கட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து ஃப்ரீயாக விட்ட ஜெர்சி, இதுவுமே பார்க்க நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டிஷர்ட் இருக்கும், இருங்க ஒரே நிமிஷம். அந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர், அதாவது 9 போட்டிருக்க க்ரீன் கலர், இதுவுமே நல்லாயிருக்கு. இந்த ஷர்ட்டுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த உண்டா பண்ணி 2 இருக்குது. அப்புறம் ஃபுல் செட் பண்டில் வந்து இத்தனை பண்டில் இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்ட மனுஷன் ஒன்று தான் இருக்கான். அப்புறம் இந்த சாண்டா கிளாஸ் மாதிரி ஒன்று, இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. வாங்க எமௌண்ட் கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். அதாவது இது வந்து பூயாடி பண்டலோட அந்த எமௌண்ட்டுங்க. இதுவுமே பார்த்து, அதாவது குரூப் எமௌண்ட். இது குரூப் எமௌண்ட் பார்த்திங்கன்னா 2 இருக்குது, அதுவுமே பார்க்க நல்லாவே இருக்குது. இது வந்து கோப்ரா பண்டலோட எமௌண்ட், இது நல்லாயிருக்கு. ஃப்ளாக் எமௌண்ட் ஆல்சோ அவைலபிள், சேர் எமௌண்ட் ஆல்சோ அவைலபிள். அந்த இப்போ தூக்குற மாதிரி ஒரு எமௌண்ட், அதுவுமே நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த கொடூரமாக ஒரு எமௌண்ட்டு, இதுவுமே பார்க்க தரமாக இருக்குது. அப்புறம் ரோஸ் எமௌண்ட்டு, அப்புறம் கிளாப் எமௌண்ட்டு, லால் எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணுற எமௌண்ட்டு, அப்புறம் வந்து இந்த கல் உடைக்கிற மாதிரி எமௌண்ட்டு ஸ்வாடில், இதுவுமே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மெக்லன் பவர் பிளேஸில் விட்ட ஒரு எமௌண்ட்டு, இதுவுமே பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த கோப்ரா பண்டில் விட்ட எமௌண்ட்டு, இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இது வந்து மணியஸில் காப்பி பண்ண ஒரு எமௌண்ட்டு, இதுவுமே பார்க்க நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு தட்டி விட்றோம், இது வந்து ஒரு இலைட் பாஸ் பண்ணி, இதுவுமே வந்து பார்க்க நல்லாவே இருக்குது. எமௌண்ட்ஸும் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேங்க, ஏன்னா எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன்னா வந்துட்டு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். இது வந்து ட்ராப்பலைட்டோட பண்டில், இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இன்சைடு பார்ப்பாயப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பண்டில், இதுவுமே பார்க்க நல்லாயிருக்கு. தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா எமௌண்ட் பார்த்திங்கன்னா 83 எமௌண்ட் ஆல்சோ அவைலபிள், 84 ஆல்சோ அவைலபிள். அப்புறம் ட்ராகோ ஏகே, அதாவது 4வது லெவலு, ட்ராகன் ஏகே ஆல்சோ அவைலபிள், அதாவது EOAK ட்ராகன் ஏகே. அப்புறம் வந்துட்டு ஸ்கேர் 4வது லெவலு, இதுவுமே நல்லாயிருக்கு. அப்புறம் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கேர் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. லெஜெண்டரி க்ரூஸாகவுமே இருக்குது, அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கு. ஃபேமஸும் லெஜெண்டரி இருக்குது. எக்ஸமேட் ஆல்சோ லெஜெண்டரி இருக்குது, இதுவுமே பார்க்க நல்லாயிருக்கு. A94 ஆல்சோ லெஜெண்டரி, இன்குபேட்டர் ஒன்று இருக்குது. பேராஃபில் இன்குபேட்டர் இருக்குது, லெஜெண்டரி 2 ஸ்கின் இருக்குது. கிங்ஃபிஷரு, அப்புறம் உட்பேக்கர் பார்த்திங்கன்னா 2 லெஜெண்டரி இருக்குது. AC80க்கு ஒரு லெஜெண்டரி இருக்குது. யூஎம்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்ட் ஆஃப் ஃபயர் யூஎம்பி இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், அது ஒரு யூஎம்பி ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. MP5 ஒரு 2 லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது, அதாவது இந்த 3 லெஜெண்டரி இருக்குது, அதில் நான் 2 மட்டும் ஷோ பண்ணேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோப்ரா, எல்லோ கோப்ரா ஆல்சோ அவைலபிளுங்க. ப்ளூ கோப்ரா ஆல்சோ அவைலபிளுங்க. நியூ இயர் பார்ட்டி ஆல்சோ அவைலபிளுங்க. P90 பார்த்துக்கிட்டிங்கன்னா P90லையும் 3, அதாவது 2 லெஜெண்டரி இருக்குது, ரெண்டுமே வந்து நல்ல ஸ்கின்னு. அதில் வந்து அது பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், அதாவது நம்ம எக்யூப் பண்ணி வச்சிருக்கிறது. மேக் 10 ஒரு லெஜெண்டரி இருக்குது, பைசனுக்கு ஒரு லெஜெண்டரி இருக்குது. M10க்கு ஆல்சோ ஒரு இன்குபேட்டர் பச்சை M10 இருக்குது. EO M10 வந்து 5வது லெவலு. ட்ராபிக்கல் பேரட் ஆல்சோ அவைலபிளுங்க இந்த அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் பஞ்ச் மேன் ஆல்சோ அவைலபிள், அதாவது விண்டர்லேண்டும் ஆல்சோ அவைலபிள். அப்புறம் ட்ரோவனுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரு, நம்ம பாண்ட் கில் வச்சுட்டு விளையாடுவார் இல்லையா, அந்த ஸ்னைப்பர் ஆல்சோ அவைலபிள் இந்த அக்கௌண்ட்டில். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்குபேட்டர் ஸ்னைப்பர் ஆல்சோ அவைலபிள். பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 லெஜெண்டரி இருக்குது, அதில் வந்து ஃபஸ்ட்டு விட்ட கட்டானமே ஆல்சோ அவைலபிள். சைத்துக்கு ஒரு தரமான ஸ்கின் இருக்குங்க, இது எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஃபிஸ்ட்டு இருக்குது. ஒன் பஞ்ச் மேன் ஃபிஸ்ட்டு, இது நம்ம ஃபேவரட் ஃபிஸ்ட்டு, அது வந்து இந்த அக்கௌண்ட்டில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரனைட் செக்ஷன் போயிட்டோன்னா 56 கிரனைட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு மாதத்துக்கு அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கிரனைட் மாற்றினீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு இந்த அக்கௌண்ட்டில் வந்து கிரனைட் மாற்றிக்கிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். 31 வால் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வால் வச்சா நம்ம 30 வால் வச்சுக்கலாம், அதாவது 30 நாளைக்கு வச்சுக்கலாம். ப்ரீ ஆர்டர் வால் இந்த ஐடியில் அவைலபிள், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் வந்து தரமாக இருக்குங்க. இந்த அக்கௌண்ட் யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னு வைங்களேன், யோசிக்காதீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதை தொட்டு அதை உள்ளே போனீங்கன்னா நம்ம குரூப் லிங்க் வந்து பின் பண்ணி வச்சுருப்போம், அதை தொட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த அக்கௌண்ட் யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட எண்டிங் வந்துட்டோம். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். அப்புறம் வந்துட்டு கேக் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடணும், இதுதான் வந்து மெயின். கேக் வரலன்னா அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் சூனி வச்சுருவேன், பார்த்துக்கோங்க. அது சரி, ஓகே, பாய் கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.